தமிழக அரசியல்ல தூய்மை அப்படிங்கிற சொல்லுக்கு உருவம் கொடுத்தா அது நல்லக்கண்ணு அவர்களாகத்தான் இருக்கும். 101 வயது, ஒரு துளி கரையில்லாம அதிகாரத்தோட நிழல் கூட தன் மீது படாம வாழ்ந்த ஒரு அதிசய மனிதர். செந்நிற கொடியை ஏந்தி ஏழை எளிய மக்களுடைய குரலா ஒலித்த எளிமையின் சிகரம் நல்லக்கண்ணு ஐயா. அவரை பற்றி தான் நாம் இப்போ விரிவா பார்க்க போறோம். ஆயிரத்து 1925 செப்டம்பர் 30 தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்துல பிறந்தவர் நல்லக்கண்ணு. பள்ளி பருவத்திலேயே சமூக அநீதிகளை கண்டு பொங்கிய அவர் தன்னுடைய 15 வயசுல பொதுவுடைமை இயக்கத்துல தன்னை இணைச்சுக்கிட்டாரு. விடுதலை போராட்ட காலத்துல வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல பங்கேற்றாரு. ஆனா சுதந்திரத்துக்கு பிறகும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் நடத்தின போராட்டங்கள் அவரை பல முறை சிறைக்கு அனுப்புச்சு. சுமார் 7 ஆண்டுகளை தன்னுடைய வாழ்க்கையை சிறையில தான் கழிச்சாரு. சுதந்திர இந்தியாவில் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறதுனாலேயே அவர் பட்ட சித்திரவதைகள் ஏராளம். இவருடைய அரசியல் பயணம் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா, நல்லக்கண்ணு அவர்களுடைய அரசியல் பயணம் வெறும் பதவிக்கானது கிடையாது, அது மக்களுக்கானது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐயோட மாநில செயலாளராக சுமார் 13 வருஷங்கள் 1992லேருந்து 2005 வரைக்கும் பணியாற்றியிருக்காரு. அவர் நினச்சிருந்தா எத்தனையோ முறை எம்எல்ஏ அல்லது எம்பி ஆகியிருக்க முடியும். ஆனால் தேர்தல் அரசியலை விட மக்கள் களத்தை தான் அவர் அதிகமாக நேசிச்சிருக்காரு. விவசாய தொழிலாளர் சங்கத்தோட தலைவராக இருந்து நிலமில்லாத ஏழைகளுக்காக அவர் நடத்தின போராட்டங்கள் தமிழக வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமானது. தமிழக அரசியல்ல மாற்று அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குனவர் நல்லக்கண்ணு அவர்கள் தான். மணல் கொள்ளைக்கு எதிராக முதலா நீதிமன்ற படியேறி சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டவர். தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்கிறதுக்கு அவர் மேற்கொண்ட நடைப்பயணங்கள் பார்த்தீங்கன்னா இப்பவும் கூட சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் போற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. சாதி ரீதியான அடக்குமுறைகளுக்கு எதிராக தென் மாவட்டங்களில் அவர் ஒரு அமைதி புரட்சியையே ஏற்படுத்தியிருக்காரு. நல்லக்கண்ணு அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது வெறும் மேடை பேச்சோட முடிஞ்சிடல. அதற்கு சாட்சி தான் தென் மாவட்டங்களில் நிலவன அந்த சாதிய பாகுபாடுகளுக்கு எதிரான அவருடைய போராட்டம். மதுரை மாவட்டத்தில் இருக்கிற பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டார்மங்கலம் இந்த ஊர்களிலெல்லாம் தலித் மக்கள் ஊராட்சி தலைவராக போட்டியிட முடியாத ஒரு சூழல் பல ஆண்டுகளாகவே அங்கே நீடிச்சிட்டு இருந்திருக்கு. அரசாங்கமே கூட அங்கு தேர்தல் நடத்த தயங்கின போது அந்த பதற்றமான கிராமங்களுக்குள்ள எந்தவித பயமும் இல்லாமல் அங்கே போயிட்டு அதற்கான முயற்சிகள் எடுத்து தடம் பதித்தவர் நல்லக்கண்ணு அவர்கள் தான். சாதிய கட்டமைப்புக்கு எதிராக தலித் மக்களை திரட்டி அங்கு மக்களாட்சி மலர்வதற்கு அவர் கொடுத்த அழுத்தம் சாதாரணமானது கிடையாது. அனைவரும் சமம் அப்படிங்கிற அரசியலமைப்பு சட்டத்தோட மாண்பை நிலைநாட்டுறதுக்காக அவர் அங்கிருந்த ஆதிக்க சக்திகளோடு நடத்தின பேச்சுவார்த்தைகள் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். இயற்கை வளங்கள் கொள்ளை போறதை எதிர்த்து தமிழகத்தில் இன்னைக்கு பல குரல்கள் ஒலிக்குது. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்பே இதற்காக களமிறங்கியவர் நல்லக்கண்ணு. வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணியில மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு குமரியிலிருந்து நெல்லை வரை அவர் மேற்கொண்ட அந்த ஒரு நெடிய நடைப்பயணம் ஒரு வரலாற்று சாதனை தான். மணல் மாஃபியாக்களோட மிரட்டல்களுக்கெல்லாம் அஞ்சாம உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கு தான் தமிழகத்தோட ஆறுகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டப்பூர்வமான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தது. 80 வயது கடந்த காலகட்டத்தில் கூட வெயில்ல நடந்து அவர் மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தின அந்த போராட்ட குணம் இளைஞர்களுக்கு கூட ஒரு பாடம்தான். அடுத்ததா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஆச்சரியம். நல்லக்கண்ணு அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம் தான். அவருடைய மனைவி ரஞ்சிதம் அம்மாள் இறுதி வரைக்கும் அவருக்கு ஒரு உற்ற துணையா அவங்க இருந்தாங்க. பல தசாப்தங்களா அவங்க 2 பேரும் சென்னை தியாகராய நகர்ல ஒரு அரசு குடியிருப்புல வாடகைக்கு தான் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த வீட்டை அரசு காலி பண்ண சொன்ன போது கூட எந்தவித எதிர்ப்பும் காட்டாம உடனடியா தன்னுடைய உடைமைகள் எடுத்துக்கிட்டு அவர் வெளியேறின அந்த ஒரு நேர்மை தமிழகத்தையே கண்கலங்க வச்சது. அவருக்கு சொந்தமா ஒரு கார் கூட கிடையாது. பேருந்துலையும் ரயில்ல மட்டுமே ஒரு சாதாரண மனிதரா பயணம் பண்றதை தான் அவர் விரும்பியிருக்காரு. அவர் பற்றி நிறைய சுவாரஸ்யங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் ஒருமுறை அரசு சார்ந்த வாரிய பொறுப்புல இருந்தபோது
தனக்கு வழங்கப்பட்ட ஊதியத்தை கூட ஏற்கிறதுக்கு மறுத்துட்டு அடையாளமா மாதம் ₹1 மட்டுமே சம்பளமா வாங்கியிருக்காருன்னா பாருங்க. மக்களோட வரிப்பணம் மக்களுக்கே சேரட்டும் அப்படிங்கிற அவரோட கொள்கை இப்போல்லாம் இருக்கிற பணம், பதவி, அரசியலுக்கு ஒரு சவுக்கடி அப்படின்னே சொல்லலாம். இப்போது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை அவரோடு சேர்த்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் துறவிதான் நல்லக்கண்ணு அவர்கள். நல்லக்கண்ணு அவர்கள் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். அரசியல் அப்படிங்கிறது அதிகாரம் அல்ல, அது ஒரு சேவை. 1 சென்ட் நிலம் கூட சொந்தமா இல்லாம ஒரு வாடகை வீட்டில் இருந்தபடியே உலகத்தையே தன்னுடைய அன்பால ஆள்பவர் அப்படின்னே சொல்லலாம். தமிழக அரசியலுடைய ஒரு தூய்மையான முகம், எளிமையின் இலக்கணம் தான் தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய கதையை கேட்கும்போது இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா அப்படின்னு தான் கேட்க தோணுது. தமிழக அரசு இவருக்கு வழங்கின ₹1 கோடி பரிசு தொகையையும் அதுக்கப்புறமா வந்த பல லட்சம் ரூபாய் விருது தொகையையும் கூட 1 பைசா கூட தனக்குன்னு எடுத்துக்காம வச்சுக்காம கட்சி நிதியாகவும் மக்கள் நல நிதியாகவும் அப்படியே திருப்பி கொடுத்த ஒரு அதிசய மனிதர். இதை நம்புறதுக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு கடினமாகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஆனால் நடந்தது அதுதான். தனக்கு உடல்நிலை நல்லா இருந்த காலகட்டம் வரைக்குமே ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 மணி நேரம் வாசிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர். சங்க இலக்கியங்கள்லேருந்து நவீன அரசியல் வரைக்குமே அனைத்துமே அவருடைய விரல் நுனியில் இருக்குமா. சிறையில் இருந்தபோது கடுமையான உழைப்பால, காவல்துறையுடைய லத்தி அடிகளால அவருடைய கை ரேகைகள் கூட தேஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய உடல் உழைப்பை மக்களுடைய நலனுக்காக, அவருடைய அந்த அரசியலுக்காக தந்தவர். பதவிகளை விட பாராட்டுக்கள் தான் அவரை அதிகமாக தேடி வந்தது. தமிழக அரசுடைய உயரிய விருதான தகைசால் தமிழர் விருதை முதலில் பெற்றவர் இவர்தான். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பிச்சாங்க. அம்பேத்கர் விருது உள்பட பல சமூக பணி விருதுகள் எல்லாமே இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அரசியல் அப்படிங்கிறது லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கிடையாது, அது ஒரு தவம், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வேலை மட்டும்தான் அப்படின்னு வாழ்ந்து காட்டியவர், நம்ம நிஜ உலகத்துல வாழ்ந்து காட்டியவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தான். கொள்கையில உறுதி, வாழ்க்கையில எளிமை, பேச்சில் நிதானம், இதுதான் நல்லக்கண்ணு அவர்கள். அரசியல்வாதிகள் இவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. புத்தகங்களை விட அதிகம், ஒவ்வொரு அரசியல்வாதியோடைய அனுபவத்தை விட ரொம்ப ரொம்ப அதிகம். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.